இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். யூனிட் வைஸாக பார்த்துடலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோகோனல் கட்டிங் அண்ட் அப்ளிக்யூ கட்டிங் கம்பேரிஷன் வித் டிராயிங்கோட பார்த்திங்கன்னா போட்டுருங்க. எல்லாமே இது 13 மார்க் தான் நான் சொல்ல போகிறேன் யூனிட் வைஸு. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் சிப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸு அதை பார்த்துருங்க. அப்புறம் டூல் வியர் அண்ட் டூல் லைஃப் டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், அதை பார்த்துருங்க. அப்புறம் கட்டிங் ஃப்ளூயிடு ஃபங்க்ஷனு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷனு. அப்புறம் பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட் சைக்கிள் டயக்ராம், ஃபோர்ஸ் அனலைசஸ், அப்புறம் மிஷினபிலிட்டி அண்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் மிஷினபிலிட்டி, அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் கட்டிங் பேராமீட்டர் ஆன் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் டூல் லைஃப். யூனிட் 2 பார்த்துடலாம். யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சென்ட்ரல் லேத் வித் நீட் ஸ்கெட்சோடு பார்த்துக்கோங்க. அப்புறம் லேத் ஆப்ரேஷன் வித் டயக்ராம், டேப்பர் டர்னிங் மெத்தடு, டரட் அண்ட் கேப்ஸ்டன் லேத் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன், ஆட்டோமொபைல் லேத் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் லேத்து. அப்புறம் த்ரெட் கட்டிங் மெக்கானிசம் இன் லேத்தில் த்ரெட் கட்டிங் எப்படி மெக்கானிசம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் இன் லேத்து. அப்புறம் கம்பேரிஷன் ஆஃப் கேப்ஸ்டன் அண்டு டரட் லேத்து. அப்புறம் யூனிட் 3 பார்த்துடலாம். சேஃபர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங், ஸ்லாட்டர் அண்ட் பிளானர் கம்பேரிஷன், மில்லிங் மிஷின் டைப்ஸ் அண்ட் ஆப்ரேஷன், அப் மில்லிங் வர்சஸ் டவுன் மில்லிங், இண்டெக்ஸிங் மெத்தட் இன் மில்லிங் மிஷின், கியர் கட்டிங் மெத்தட்ஸ், கியர் காபிங் இதுன்னு கண்டிப்பாக வர்றதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது. அப்புறம் கிரைண்டிங் மிஷின், கிரைண்டிங் வீல் ஸ்பெசிஃபிகேஷன், சர்ப்ரைஸ் கிரைண்டிங் அண்டு சிலிண்டர் கிரைண்டிங் ரெண்டுக்குள்ளது. அப்புறம் சர்ப்ரைஸ் ஃபினிஷ் ப்ராசஸ், ஹார்னிங் அண்ட் லேபிங் அண்ட் பாலிஷிங். யூனிட் 4 பார்த்துடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் சிஎன்சி மிஷின் டூல்ஸ், ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், அட்வான்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சிஎன்சி மிஷின் எலமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அடாப்டிவ் கண்ட்ரோல் இன் சிஎன்சி, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன், டிஎன்சி அண்ட் எஃப்எம்எஸ் கான்செப்ட், சிஎன்சி வெர்ஷனல் கன்வென்ஷனல் மிஷின் டூல். அப்புறம் யூனிட் 5ல் மேனுவல் பார்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் டர்னிங் ஆப்ரேஷன், மேனுவல் பார்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் மில்லிங் ஆப்ரேஷன், ஜி கோடு எம் கோடு ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அப்சல்யூட் அண்ட் இன்க்ரிமெண்டல் பொசிஷனிங், ஏபிடி ப்ரோக்ராம் பேசிக்ஸ், டூல் ஆப்செட்ஸ், டூல் காம்பன்சேஷன், கேண்ட் சைக்கிள் இன் சிஎன்சி. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட்டன்ஸ் அண்ட் மேக்ரான்ஸ், இதுவும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுவுமே உங்களால் கவர் பண்ண முடியலன்னா ரொம்ப ரிப்பீட்டான ஒரு 10 கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஆர்த்தோகோனல் வெர்சஸ் அப்ளிக்யூ கட்டிங், டூல் வியர் அண்ட் டூல் லைஃப்பை பார்த்து வச்சுக்கோங்க. சென்டர் லேத் கன்ஸ்ட்ரக்ஷன், டேப்பர் டர்னிங் மெத்தடு, மில்லிங் மிஷின் ஆப்ரேஷன், அப் மில்லிங் வெர்சஸ் டவுன் மில்லிங், சிஎன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அட்வான்டேஜ், மேனுவல் சிஎன்சி ப்ரோக்ராம், ஜி கோடு அண்ட் எம் கோடு, அப்புறம் கிரைண்டிங் வீல் ஸ்பெசிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இமேஜ் கொடுத்து தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு படத்தை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதை அடித்தாலே மார்க் போட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ளிட் அப் கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் அப் கொஸ்டின் கேட்டாலே நமக்கு பார்த்திங்கன்னா மார்க் ரொம்ப அடி வாங்கும். நம்மளோட மார்க் அடி வாங்குறதே ஸ்ப்ளிட் அப் கொஸ்டினில் தான். 13 மார்க்கில் கேட்டால் கூட ஓரளவுக்கு எழுதலாம். ஸ்ப்ளிட் அப்பில் கேட்டோம்னா நமக்கு ஏபியில் பார்த்திங்கன்னா ஏல 2 கட்டுவோம். அதுக்கப்புறம் பிலேயே 2 கேட்பான். அப்படி கேட்கும்போது மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். நம்ம ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருப்போம். அதில் ஏல 1 தெரியும், பியில் 1 தெரியும். அப்படி நம்ம எழுதவும் முடியாது, அது வேஸ்ட் ஆயிரும். 13 மார்க்கில் நம்ம பார்த்திங்கன்னா 6 மார்க்கு 7 மார்க்கு அந்த மாதிரி தான் தெரியும். அதுவும் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூனிட் வைஸ் நிறைய கவர் பண்ண பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் கொடுத்த கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கும் ஒரு 8 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதில் உள்ள படம் இருக்கிறதுக்கெலாம் படம் பார்த்தே இது பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.